ருசக யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி யோகம் இருந்தால் முதல்ல என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ ருசக யோகம் அப்படின்னு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறமை உள்ளவராக இருப்பார். அடுத்து ஒரு தலைவனாகவும் இருப்பார். ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பார். பெரிய தளபதி, தலைவன் தளபதி. அவர் தலைவங்கும்போது ஒரு குறைஞ்ச உறுப்பினர்கள் ஒரு 100 பேர் இருக்கும்போது அது தலைவன் ஆகிறாரு. 1000 லட்சங்கள் போகும்போது தளபதி ஆகிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா அரசன் அல்லது அரசனுக்கு நிகரானவர், இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. தீரம் உள்ளவர், இந்த தீர சூர பராக்கிரமம் அப்படின்னு சொல்கிறாங்களா, தீரம்னா நல்ல வீரம் உள்ளவர் எடுத்துக்கங்க. நல்ல வீரம் உள்ளவராக இருப்பார். நல்ல சக்தி வாய்ந்தவனாகவும் இருப்பார். அதில் எல்லாமே இருக்கும்போதே கருவம் தானாலே வந்துடும், நம்ம சொல்ல தேவையில்ல. அது கூட கொஞ்சம் கருவம் வரும். அது என்னன்னா நல்ல வீரம், அரசன், பணங்காசு எல்லாமே வரும்போது அந்த கர்வம் இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு என்னையா அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, செவ்வாய் தான். செவ்வாய் லக்கண கேந்திரத்தில் இருக்கணும், ஆட்சி உச்சமாக. இப்போ ஆட்சி உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் செவ்வாய் ஆட்சி ஆகிறார். உச்சம் அப்படின்னா மகரத்தில் உச்சமாகிறார். அப்போ இந்த 3 இடம் இது எந்த லக்கணத்துக்கு கேந்திரமாக வர்றது? இப்போ கேந்திரம் அப்படின்னா லக்கணமும் எடுத்துக்கலாம். லக்கணம் 1ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம். இப்போ உதாரணத்துக்கு மேசத்தை எடுத்துக்கிட்டாக்கும் மேசத்துக்கு லக்னாதிபதியாக வருகிறார். அப்படியே 10ஆம் இடத்துல மகரத்தில் உச்சமாகிறார். இப்போ செவ்வாய் மேசத்திலே இருந்தாலும் இந்த மாதிரி யோகம். அதேமாதிரி மகரத்தில் போய் உச்சமானாலும் இது ஒரு யோகம். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இயற்கை சுபக்கிரகங்கள் தொடர்பு வரணும், பாவக்கிரகங்கள் வந்தால் பலன் மாறும். இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிஷபத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க 7ஆம் இடத்துல வர்றார் கேந்திரம். அதாவது இதில் ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுக்கும்போது லக்கணத்தில் இருக்கலாம் 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 10ஆம் பாவகம். இதான் கேந்திரங்கிறது. இப்போ லக்கண கேந்திரம் அப்படின்னு இந்த லக்கண கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளும்போது இந்த ருஷ மகா யோகம்னு சொல்லலாம், இல்லை ருஷக யோகம். இப்படி இந்த மாதிரி யோகம் இருந்தால் நல்ல பலன் இருக்குது. சரிங்களா? இன்னும் இதே மாதிரி யோகங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு யோகமாக பார்ப்போம். சரிங்களா? நன்றி.